ஜெயிலர் 2 அப்டேட், ஒபாமாவோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிற இந்தியன் மூவி சலார் 2 அப்டேட். இதை பற்றியெல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸில் பார்க்கலாம் வாங்க. நடிகர்கள் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன் நடிப்பில் நவம்பர் 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆன சொர்க்கவாசல் திரைப்படம் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. 1999 சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த கலவரத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு தியேட்டரில் சுமாரான வரவேற்பு தான் இருந்துச்சு. இந்த நிலையில இந்த படம் டிசம்பர் 27 நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அதனால தியேட்டரில் படத்தை பார்க்க மிஸ் பண்ண எல்லாருமே ஓடிடியில் பார்த்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. செல்வராகவன், ஜிவி பிரகாஷ் கூட்டணியில் உருவாகிற மென்டல் மனதில் படத்தோட பூஜை முடிஞ்ச கையோட ஷூட்டிங்கையும் படக்குழு ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா டைரக்டரா கிளம்புறங்கிறாரு செல்வராகவன். இந்த படத்துக்கு இசையமைக்கிறதோட ஹீரோவும் நடிக்கிறாரு நம்ம ஜிவி பிரகாஷ். இவருக்கு ஜோடியா மாதுரி ஜெயின் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஏற்கனவே செல்வராகவனோட 1001 மயக்கம் என்ன படங்களுக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவோட ஃபேவரட் லிஸ்ட்ல இந்திய திரைப்படமான ஆல் வி இமேஜினஸ் லைட் படம் இடம்பெற்றிருக்கு. மும்பையை சேர்ந்த பாயல் கபாடியா டைரக்ஷன்ல உண்மை சம்பவத்தை மையமா வச்சு உருவான இந்த படம் ஏற்கனவே 77வது கான் பிலிம் ஃபெஸ்டிவல்ல கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டும் கோல்டன் குளோப் அவார்டும் வாங்கியிருக்கு. இந்த நிலையில அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவோட விருப்பப்பட்டியலையும் இந்த படம் இருக்கிறது இந்திய சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட அப்டேட் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் அன்னைக்கு வெளியாகும்னு எதிர்பார்த்து ரசிகர்கள் ஏமாந்த நிலையில படத்தோட ஷூட்டிங்கை 2025 மார்ச் மாசம் துவங்க இருக்கிறதாகவும் அதுக்கான செட் வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தகவல் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். சலார் 2 படம் தன்னோட பெஸ்ட் படங்கள்ல ஒன்னா இருக்கும்னு படத்தோட டைரக்டர் பிரசாந்த் ரீன் சொல்லியிருக்காரு. சலார் படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்த நிலையில இன்டர்வியூ ஒன்ல பேசின அவரு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் தனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பார்ட் 2 எழுதிட்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. பார்ட் 2 அவரோட பெஸ்ட் படமா இருக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்காக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.